பாலியல் புகாரில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து மருத்துவர் சுப்பையா தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பெண் மருத்துவர் ஒருவர் அளித்த பாலியல் புகாரில் சுப்பையா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். மகேஸ்வரி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் துறை தலைவராக இருந்த மருத்துவர் சுப்பையா சண்முகத்திற்கு எதிராக பெண் மருத்துவர் பாலியல் புகார் ஒன்றை அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் தான் சுப்பையா காஞ்சிபுரம் மருத்துவமனைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இதனிடையே அவர் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டார். இந்த உத்தரவுகளை எதிர்த்துதான் சுப்பையா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த மனு என்பது நீதியரசர் ஜி.கே. இளந்திரையன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது சுப்பையா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது, செவிலியர்கள் உடைமாற்றக்கூடிய அறையில் யாரோ கேமரா வைத்து படம் பிடித்துள்ளதாகவும் இது தொடர்பாக சுப்பையா காவல்துறையில் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். அந்த வீடியோவில் இருப்பது சுப்பையா இல்லை எனவும் அவருக்கு எதிரான புகாரின் மீது விசாரணை நடத்திய விசாகா குழு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் வாதிட்டார். அன்சரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே. ரவீந்திரன் ஆஜராகி சுப்பையாவுக்கு எதிராக இது போன்ற புகார்கள் தொடர்ச்சியாக வருவதாகவும் இவரை போன்ற நபர்களுக்கு நீதிமன்றம் கருணை காட்டக்கூடாது என்றும் வாதத்தை முன்வைத்தார். பெண் மருத்துவர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையிலேயே சுப்பையா பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாகவும் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டதற்கு வேறு காரணம் இருப்பதாகவும் தெரிவித்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் ஜி.கே. இளந்திரையன் அவர்கள் சுப்பையாவினுடைய மனுக்கள் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் கடந்த ஜூலை மாதம் ஒத்திவைத்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்குகளில் இன்று தீர்ப்பளித்த நீதியரசர் சுப்பையாவினுடைய மனுக்களை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மகேஸ்வரி, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.